இப்போ நம்ம பார்க்க வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தட்கல் டிக்கெட் புக் பண்ணும்போது நமக்கு வந்து மிகப்பெரிய நிறைய எரர்கள் வரும். அதில் ஒரு எரர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் ஐபி அப்படின்ற எரர். கிளைண்ட் ஐபி அனேபிள் டு ப்ராசஸ் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்துடுது. இந்த எரர் எதுக்காக வருது? அதாவது நிறைய பேர் நிறைய விதமான எரர்களை பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த எரர் எதற்காக வருது அப்படிங்கிறத இந்த வீடியோ மேலே பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து கிளைண்ட் ஐபி அப்படிங்கிற எரரை வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்கிடுங்க. ஓகே இந்த மாதிரி தான் எரர் வரும். இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அதாவது அதிகமான யூசர்ஸ் ஒரே ஐபி அட்ரஸில் ஆக்ஸ் பண்ணினால், அதாவது ஒரே ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணால் வந்து இந்த மாதிரி கிளைண்ட் ஐபி எரர் வரும். ஓகே, இது வந்து எப்பமாவது ஒரு வாட்டி தான் வரும். இந்த மாதிரி அதிகமான யூசர்ஸ் யூஸ் பண்ணுறது எப்பமாவது ஒரு வாட்டி தான் வரும். ஆனால் ஐஆர்சிடிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம புக் பண்ணும்போது இந்த எரர் ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயன்படுத்தும் இணையதளத்தை ஐஆர்சிடிசி பிளாக் செய்யும். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம வந்து டிக்கெட் போடுறதுக்காக ஐஆர்சிடிசி ஐடியை லாகின் பண்ணி டிக்கெட் போடுறோம். டிக்கெட் போடும்போது துரதிர்ஷ்டவசமாக நமக்கு வந்து டிக்கெட் புக் ஆகலை, ஏதோ ஒரு கிளிக் பண்ணும்போது பேமெண்ட்டு மெத்தடை நம்ம மாற்றி கொடுத்துட்டோம். மறுபடியும் அதே கம்ப்யூட்டர்லேயே அதே யூசர் ஐடி கிடையாது, வேற ஒரு யூசர் ஐடி கொடுத்தாலும் கூட உங்களுக்கு இந்த கிளைண்ட் ஐபி அப்படின்னு சொல்லிட்டு எரர் வரும், உங்களுக்கு புக் ஆகாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐபி அட்ரஸில் ஒரு தடவை தான் புக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஐஆர்சிடிசி உருவாக்கி வச்சிருக்கு. அதனால ஐஆர்சிடிசி இதை பிளாக் பண்ணிடுது. சரி, அப்போ இன்னொரு கம்ப்யூட்டர் அதே மோடத்தில் அதே இன்டர்நெட்டை வச்சு வேற ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம வந்து வேற ஒரு யூசர் ஐடி, வேற ஒரு ஃப்ரெண்டு கூட யூசர் ஐடியை போட்டு நம்ம வந்து அதே இடத்துக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். அப்பவும் அதே எரர் தான் வருது, கிளைண்ட் ஐபி அப்படிங்கிற எரர். ஏன்னா ஐஆர்சிடிசி வந்து நமக்கு வந்து ஒரு தடவை தான் புக் பண்ணணும் அப்படிங்கிறத தந்துட்டு, தட்கால் டிக்கெட் வந்து ஒரு தடவை தான் புக் பண்ணணும் நீங்கள் அப்படி சொல்லிட்டு வந்து விதிமுறையை வகுத்துட்டு, ஆனால் வெளியே சொல்கிறது என்ன, தட்கால் டிக்கெட் ஒரு நாளைக்கு 2 தடவை புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லுது. ஆனால் அது வந்து உண்மை கிடையாது, ஒரு தடவை தான் புக் பண்ண முடியும் அப்படிங்கிறத அது ஐஆர்சிடிசி வந்து மாற்றி அமைச்சு விட்டது. அதனால தான் இந்த கிளைண்ட் ஐபி எரர் வருது. இல்லைன்னா இந்த ஐபி எரர் வரக்கூடாது. ஏன்னா இந்த ஐபி எரர் நம்ம ஒரு சிஸ்டத்தில் ஒரு வாட்டி புக் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த யூசர் ஐடி போட்டால் கூட கண்டிப்பாக புக் ஆகணும். அடுத்த யூசர் ஐடி போட்டாலும் இதே ஐபி அட்ரஸ் சிஸ்டத்தில் நீங்கள் வந்து மறுபடியும் புக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு எரர் தான் இந்த எரர். இப்போ வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் வந்து தட்கால் டிக்கெட் புக் பண்ணும்போது மிகுந்த கவனமாக இருக்கணும். என்ன கவனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை கரெக்டாக நீங்கள் பேர் அடித்து கரெக்டாக பேமெண்ட் ஆப்ஷனை கொடுக்கணும். ஒருவேளை தப்பாக அடிச்சுட்டு பேக் வந்து மறுபடியும் உள்ளே போனால் கூட இந்த கிளைண்ட் ஐபி எரர் வந்துடும். நீங்கள் ஒரு தடவை புக் பண்ணிட்டா தான் அது வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, இப்போ 11 மணிக்கு தட்கல் ஓப்பன் ஆகுது, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதே ஐடியில் மறுபடியும் நம்ம வந்து உள்ள என்ட்ரி ஆகும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக அது வந்து உள்ளே போய் புக் ஆகிறது, ஆனால் டிக்கெட் இருக்காது. இதுதான் வந்து ஐஆர்சிடிசி பிளாக் பண்ணி வைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்போ ஐஆர்சிடிசி என்ன செய்யுது? பிளாக் பண்ணி வைக்குது நம்மளை. ஒரு ஐடியில் ஒரு தடவை நீங்கள் புக் பண்ணாலும் சரி, புக் பண்ணாட்டாலும் சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக உள்ளே போயிட்டு வெளியே வந்தாலே முடிஞ்சு, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டது. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.